நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க. அருட்பெரும் ஜோதி பரபிரம்மஸ்வரூபமான உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு நண்பர் இன்னைக்கு ஒரு கேள்வி ஒன்று எனக்கு ஃபோனில் பேசினார். ஐயா, அந்த பண்டிகையெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம், முக்கியமான பண்டிகை நாட்கள்லாம் டவுனுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே எங்கேயாவது டூர் போயிடுறாங்க. எல்லாருமே அதை முக்கியத்துவமே கொடுக்குறதில்ல. அந்த காலத்தில் அந்த பண்டிகைன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி, இல்லை வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி கிளம்பிடுறாங்க. இல்லை பண்டிகை நாட்களில் தீபாவளி, பொங்கல் இது போன்ற பண்டிகை நாட்கள் கோயிலுக்கு ஓடி போயிடுறாங்க. வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டுறாங்கய்யா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அது சரியில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பண்டிகை நாட்கள் எதற்காக நம்ம கொண்டாடுகிறோம்? நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் காலங்காலமாக தொட்டு வழிபட்டு கொண்டு வர ஒரு பழக்க வழக்க நடைமுறைகள். அந்த நடைமுறைகளை இறைவன் இந்த பண்டிகை நாட்களில் அற்புதம் பண்ணதனுடைய நினைவாக, இல்லை சில தீபாவளி இது போன்ற ஒரு அரக்கனை வதம் பண்ணது நினைவாக, இது போன்ற ஒரு சில இறை காட்சிகள் நினைவாகவும், பெரியவங்களுடைய பிறந்த நாள், இறந்த நாள் நினைவாகவும் தான் இதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அன்னைக்கு ஒரு நாளைக்காவது உட்காந்து எல்லாரும் மனம் விட்டு பேசி சமைச்சு சாப்பிடுங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட்டா அது போதாது. அது திருவிழா கிடையாது. அந்த விழான்றது கொண்டாடுறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆள் வேண்டும் என்றால், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை, உங்களது நண்பர்களை உங்கள் குடும்பத்தில் வரவழைத்து அங்கே எல்லாரும் சேர்ந்து இருந்து நல்ல மகிழ்ச்சியாக பேசி சிரித்து அந்த விழாவை கொண்டாடுங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்டு அப்படி கொண்டாடணும். குழந்தைகள்லாம் 10 குழந்தைங்க இருக்கணும், பெரியவங்க இருப்பாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஜேன்னு இருக்கணும். அந்த ஒரு நாளைக்கு காலத்து வீடு, அது பேர் தான் திருவிழா. அது பேர். இதே இன்னும் கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கிராமங்களில் நாங்கள் இருந்த காலத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் பக்கத்து ஊரில் இருக்க தாத்தா, பாட்டி, மாமனார், மச்சான், குழந்தை, ஒண்டு வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 பேர் வந்துடுவாங்க. 50 பேர் உட்காந்துட்டு ஒரே ஜேன்னு இருக்கும். அந்த ஊரே, கிராமமே திருவிழா கோலம் போன்றிருக்கும். அந்த ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, வெளியூர்லேருந்து சொந்த பந்தங்கள் வந்தது ஒரு 2000 3000 பேர் இருக்கும். மொத்தம் 3000 பேர் ஒரு ஊரில் இருந்து திருவிழா கொண்டாடுற போது அங்கே ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசுவாங்க. நாத்தனார், அவங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பாமார்கள், அத்தைமார்கள் எல்லாரும் யாருக்காவது மன வருத்தங்கள் இருந்தால் அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து திட்டி பண்ணி ஒன்று சேர்த்து வைப்பாங்க திருவிழாவில். இதெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி நல்ல விஷயங்களும் அங்கே நடக்கும். பொண்ணு தான் பெரிய விழா வந்துட்டாலே, பையன் இருக்கானே, என் பையனுக்கு கூட பொண்ணை கட்டி கொடுத்தாருன்னு அப்படி பேசி ஆரம்பிப்பாங்க. அது நல்லதில் முடியும். இப்படி பொண்ணுங்களும் பையங்களும் ஒருத்தருக்கு பார்ப்பாங்க. அங்கெல்லாம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பையன் நல்ல பையன். அது வீர தீர விளையாட்டுக்கள் அங்கே இருக்குது, மகிழ்ச்சிக்கு இருக்குது, கொண்டாட்டங்களுக்கு அளவே இல்லை. அதுதான் விழா, திருவிழா. அது பேர் தான் திருவிழா. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளா வேட்டை போட்டுக்கிட்டு நீங்களா என்னத்தையாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பலாரத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அது பேர் மூடு விழா. திருவிழா கிடையாது, மூடு விழா அது பேர். திருவிழா என்றால் உங்களுடைய இப்போ இருக்கிற எல்லாருமே 2 குழந்தைய பற்றிக்கிறீங்க. 2 குழந்தையும் பெண்ணாக பார்த்தா மருமகனை கூப்பிடுங்க, மருமகனுடைய மாமனார் மகன்லாம் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து அந்த மாதிரி விழா கொண்டாடுங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த விழாவை நீங்களாக கொண்டாடுவது, அதில் அது ஒரு ரெஸ்ட்டு, அவ்வளோதான். நல்லா சாப்பிட்றீங்க, அது போய் பேசாமல் உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாம்ல. எல்லாரும் சேர்ந்து எல்லா சொந்த பந்தங்கள் அனைத்து இன பந்துக்களும் ஒன்றாக இணைந்து
அந்த விழாவை கொண்டாடுவது தான் கேலியும் கிண்டலும் கூத்தும் கும்மாளமும் கொட்டும் முரசும் ஆட்டமும் பாட்டமும் அங்கே ஒலிக்கணும். அது பேர் தான் திருவிழா. அந்த மாதிரி திருவிழாவை உற்றார் உறவினர்களோடு நீங்கள் கொண்டாட வேண்டும். வெளியூர் அன்றைக்கு திருவிழா அன்னைக்கு வெளியூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், சொந்தக்காரங்க தொந்தரவு தாங்க முடியல அதனால் போகிறேன்னு ஒரு சாரார் சொல்லும். இன்னும் ஒரு சில சாரார்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு சாரார்கள் ஃபோன் வந்துட்டுருக்கு அதனால தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சாரார் சொந்த பந்தமே இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இவங்க யாரோடையும் சரியாக பழகிக்க மாட்டாங்க. இவங்க வேணும்னு நினைப்பாங்க, ஆனால் யாரும் வரமாட்டாங்க இவங்க குடும்பத்துக்கு. அந்த மாதிரி ஆளுகளையும் யார் நம்மளை தேடி வரப்போனா அவங்களும் எங்கிட்டாவது போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு திருவிழா அன்னைக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வேணால் போய்க்குங்க. வெளியூர் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. விழா இறைவனை இருக்கிறதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான். அவரை திருவிழா அன்னைக்கெல்லாம் பார்க்கணும்னால அவசியம் கிடையாது. பக்கத்தில் திருவிழா நடக்குது அந்த சாமிக்குன்னா அதை போய் பாருங்கள். தீபாவளி பொங்கல் இது மாதிரி போன்ற ஆயுத பூஜை இந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் வீட்லேயே நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருமே சொந்த பந்தத்தோடு இனவந்தங்களோடு கொண்டாடுங்க. அன்னைக்கு போய் சாமியெல்லாம் பார்க்கணும் பண்ணணும் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு பண்ணாவே இறைவன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். எங்கே கூட்டமாக இருந்தால் ஆனந்தமும் கூத்தும் கும்மாளமும் ஆட்டம் பாட்டம் இருக்கோ அங்கே சகல ஐஸ்வர்யத்தோட மகாலட்சுமி அங்கே வாசம் செய்வாள். அதனால் அதெல்லாம் செய்யுங்கள். ஒரு வேளை ஒருத்தர் வரல அப்படின்னா இன்னும் கிராமத்தில் இன்னும் இருக்குது ஒரு சில குடும்பங்களில். இன்றைக்கி தீபாவளி நடக்குது அப்படின்னா அவன் மகளுக்கு கட்டி கொடுத்துருப்பாரு. கட்டி கொடுத்த இடத்தாலும் 40 வயசு 40 வருஷங்கள் இருக்கும். ஆனால் அவங்க தம்பியோ அண்ணனோ இன்னமும் கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான இப்போ மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கறி இவங்க சாப்பிட மாட்டாங்க. என் பொண்ணு அங்கே இருக்காளே அவளை விட்டு நான் எப்படி சாப்பிட்றது கொடுத்து விடுவாங்க. அங்கே எங்கள் தோட்டத்தில் காய்கறி விளைஞ்சிருந்தாலும் அதை எடுத்து கொடுத்து விடுவாங்க. அவங்க சாப்பிட்டு நம்ம மட்டும் சாப்பிடாமல் அவங்களும் சாப்பிடணும். அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான அன்புன்றது. நான் இன்றைக்கி நல்லா ஏகபோகமாக சுகபோகமாக நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய தம்பியோ உங்களுடைய அண்ணனோ உங்களுடைய சொந்த பந்தமோ அம்மாவோ அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ சுகம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கடல்லையே அந்த மாதிரி இருக்கிற போது நம்மளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த மாதிரி சந்தோஷமாக நம்ம இருந்தோம்னா நம்மளை மாதிரி சுயநலவாதி கேடு கட்டவே எவனும் கிடையாது. நீங்கள் புண்ணிய பிராபத்தால் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, அதில் மாட்டுவான், கண்டிப்பாக மாட்டுவான், அதில் மாற்றமே இல்லை. அதனால் நமக்கு போக மீதம் உள்ளதை மற்ற மக்களுக்கும் மற்ற சொந்த பந்தங்களுக்கும் கொடுத்து அன்பு ஆதரவோடு அரவணைத்து செல்லுங்கள். விழா கொண்டாடும் போது நீங்கள் தயவு செஞ்சு வெளியூருக்கு போவதை நிறுத்தி கொண்டு குடும்பத்தார்களோடு இல்லை நீங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு போயிருங்க. அவங்க உங்கள் குடும்பத்துக்கு வர வைங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிப்பாங்க. அப்படி போய் கொண்டாடுங்க. ஏன் நல்லாயிருக்கும் எல்லாருமே. சரிங்களா? எல்லோரும் விழா கொண்டாடுறது எதாக இருந்தாலும் அந்த மாதிரி செய்யுங்க. தயவு செஞ்சு பொங்கல் இது போன்ற தீபாவளி போன்ற நாட்களில் வெளியூர் டூர் போகிறதெல்லாம் அது உங்களை எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அன்றைக்கி போய் நீங்கள் சாமியெல்லாம் ஒன்றும் வீட்டில் கும்பிட்டா போதும், வெளியில் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைக்கி எஸ்கேப் ஆகுறது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை குடும்பத்தோடு மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.